அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் பப்பு. வெல்கம் டு 1/0 சோல் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனலில் மனதை பயன்படுத்தி நம்முடைய இலக்குகளை துல்லியமாகவும் விரைவாகவும் எப்படி அடைவதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி பழனி முருகன் என் வாழ்க்கையில் நிகழ்த்திய ஒரு அதிசயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய புதிய வீடியோக்கள் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கனவில் வந்த தேவதை நிஜத்தில் என் மனைவி. பழனி முருகன் அருள் உண்மை சம்பவம். ஒரு தேவதை நான் கண்மூடினாலே வரும், ஆனால் அது ஒரு கனவு மாதிரி நான் நினச்சேன். அந்த தேவதை என் வாழ்க்கையில் நிஜமாக வருவாளான்னு ஒரு நாளும் எதிர்பார்க்கல. நான் அவளை காதலிச்சேன், வீட்டில் பேசணும். ஆனால் பெரியவங்களுக்குள்ள ஒரு நகை பிரச்சனை, ஒரு சிறிய விஷயம், ஆனால் அதனால் நம்ம கனவு உடைய போகுது போல இருந்தது. நிச்சயத்தை திரும்பணும் நின்று போச்சு, என் மனசும் உடைஞ்சிடுச்சு. அந்த நேரம் ஒரு நண்பன் சொன்னான், ஒரு தடவை பழனி போயிட்டு வா அப்படின்னு. நான் நேராக போனேன் பழனி முருகன் கோவிலில். அங்கே நின்று கண்ணீரோடு ஒரு வார்த்தை நான் கேட்டேன், அவ்வளோதான் என் வாழ்க்கை, நீ பார்த்துக்கோ அண்ணா. அதுக்கப்புறம் வீடு திரும்பினேன், எதுவும் எதிர்பார்க்காம. வீட்டுக்குள்ளே போனேன். உடனே ஒரு கால் அந்த வீட்டிலிருந்து, நகை பிரச்சனையெல்லாம் வேண்டாம், நம்ம பிள்ளைகள் சந்தோஷமாக இருந்தால் போதும், திருமணம் நடக்கட்டும் அப்படின்னு. அந்த நிமிஷம் என் கண் முன்னாடி நின்னது அவங்க இல்லை, பழனி முருகன் தான். நான் முருகனிடம் தேவதை கேட்டேன், ஆனால் அவர் என்ன கொடுத்தார் தெரியுமா? கனவில் வந்த தேவதையை நிஜ வாழ்க்கை மனைவியாக. அந்த நாள் தான் புரிஞ்சிச்சு, சில கனவுகள் நம்ம பார்க்கறதில்ல, அது கடவுள் முன்னே எழுதப்பட்டிருக்க கதைன்னு. உங்களுக்கு இப்படி அதிசய அனுபவம் இருந்தால் கமெண்டில் பகிருங்க. பழனி முருகன் அருள் உங்களுக்கும் கிடைக்கட்டும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். அதுவரை விடைபெறுவது உங்கள் பப்பு. பாய்.